சென்ற ஆட்சி மாதிரி மத்திய அரசோடு சண்டை போடுறோம், திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏற்றுவதில் பாராபட்சம் காண்பிக்கிறோம். கூட்டணி அழுத்தத்திற்கு அது எல்லாம் கூட இருக்கிறவங்களை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு. அவங்க அழுத்தத்திற்கு பழையபடி அவரை இழுத்து வந்து விடக்கூடாது. இந்த தலைவர்கள்ல யாருக்கு இந்த வார்த்தை செட் ஆகும்? வாரிசுகளாவே இருக்காங்கல்ல, வரிசை கட்டி வாரிசாக நிற்கும் பொழுது அவர்கள் தான் வன்மம் மிக அதிகமாக. திருச்சியில திரும்ப ஒரு கேண்டிடேட்டா போட்டியிட போறாங்க. போட்டியிட மாட்டார் என்பது எனது கருத்து. ஒருவேளை போட்டியிட்டா என்னன்னா, மக்கள் நீங்களெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டும் என்று அவர்களை பணித்து இருக்கிறார்கள். அதனால திருப்பி அவ்வளவு சீக்கிரம் மனதை மாற்றுவார்களா என்று எனக்கு தெரியாது. யார்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் விஜய் சார்? காங்கிரஸ் தான். என்ன அவன் பக்கத்து சீட்டே போட்டு கொடுத்திருக்காரு. இப்பவே மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்தா எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்? விஜய் சார் நேஷனல் பார்ட்டியா மாத்த போறது, இந்தியா முழுக்க கொண்டு போறதே ராகுல் காந்தி தான். அவராலே அவரை கொண்டு போக முடியல. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பைசா கூட கமிஷன் வாங்க முடியாது, ஊழலற்ற தன்மை, அதைத்தான் பிரதமர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால உழைப்புல அவர் பிரதமர் அமைச்சரை அவர்களை தான் பின்பற்ற வேண்டும். ஏமாற்றம் எங்கள் கட்சி அலுவலகத்திற்கும் வந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த பாகுபாடை பார்த்திருக்க கூடாது. அதற்காக எதிர்பார்க்கல. எங்களோட தலை என்றுமே நிமிர்ந்துதான் இருக்கும். ஆனா அதுல ஒரு பாகுபாடு பார்த்தாரோ. விஜய் சார் அவருடைய பிரச்சார அப்பவே ஒரு பாடல் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. Title sponsors JJ Gold, Cash for Gold, Mangai Nighties, 43 years trust and quality, smile and comfort, GT Holidays, South India's #1 travel brand, Dr. Sri Verma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care, President C. Joseph Vijay Enum Nan, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics branded tile showroom, பாண்டி, வெல்லூர், அரியலூர். டாடா மோட்டார்ஸ் பிக்கப் இன் ராஜா இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்க பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜா தான் இருக்கும். புதிய டாடா இன்ட்ரா EV பிக்கப்புடன். ஃபுட் பார்ட்னர் கொலத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். பெவரேஜ் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் சின்ஸ் 1892. வென்யூ பார்ட்னர் பாக் எலான்சா. தமிழ் சினிமா எப்பவுமே உங்களோட ஸ்பான்டனிட்டிக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு பெரிய ஃபேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே எல்இடியில் தலைவர்களுடைய ஃபோட்டோவும் சில வார்த்தைகளும் வருது. ஸோ அதை கனெக்ட் பண்ணி சில கேள்விகள் இருக்குமா? எஸ். ஸோ விஜய் அவர்கள் இந்த தலைவர்களில் யாருக்கு இந்த வார்த்தை செட் ஆகும்? ஸோ இவரை மெயினாக வச்சுக்கலாம். ஸோ இவரை சார்ந்து இவர் மேலே ஒரு வன்மம் இருக்கு. அடுத்தடுத்து 2 பேர் இருக்காங்களே, அடுத்தடுத்து இருக்க வாரிசுகளாகவே இருக்காங்களே, வரிசை கட்டி வாரிசாக நிற்கும் பொழுது அவர்கள் தான் வன்மம் மிக அதிகமாக காண்பிக்கிறார்கள். தேர்தலிலும் காண்பித்தார்கள், இப்போ நேரடியாகவும் காண்பித்து கொண்டிருக்கிறார். இப்போ ஸ்டாலின் சார் திருச்சியில் திரும்ப ஒரு கேண்டிடேட்டாக போட்டியிட போகிறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அது நம்பகத்தன்மையாக இருக்கா, இல்லை ஒருவேளை அவர் கேண்டிடேட்டாக போட்டிட்டா அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அவர் போட்டியிட மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் அவர் சென்னையில் நின்று அவர் தோற்றிருக்கிறார். அதனால போட்டியிட மாட்டார் என்பது எனது கருத்து. ஒருவேளை போட்டியிட்டா வெற்றி பெற முடியுமா என்பதும் அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா மக்களோட வெறுப்பு அவ்வளவு சீக்கிரம் மறைந்துடுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மக்கள் நீங்களெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டும் என்று அவர்களை பணித்து இருக்கிறார்கள். அதனால திருப்பி அவ்வளவு சீக்கிரம் மனதை மாற்றுவார்களா என்று எனக்கு தெரியாது. அதனால் அந்த முடிவை எடுக்கக்கூடாது என்பது எனது கருத்து. ஓகே, அடுத்த வார்த்தை கவனம். யார்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் விஜய் சார்? ஏதோ காங்கிரஸ் தான். என்ன அவன் பக்கத்து சீட்டே போட்டு கொடுத்திருக்காரு. இப்பவே இல்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. என்ன கேட்டா அவர் இவங்க கூட சேர்ந்ததே எனக்கு ரொம்ப கவலை. ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்தா எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்? விஜய் சார் நேஷனல் பார்ட்டியா மாத்த போறது, இந்தியா முழுக்க கொண்டு போறதே ராகுல் காந்தி தான். அவராலே அவரை கொண்டு போக முடியல. அவங்க கட்சி அவராலே கொண்டு போக முடியலைங்க. அப்புறம் எப்படி விஜய் சாரை கொண்டு போறாரு? அதனால எனக்கு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்தினார் என்ற வகையில் விஜய் மீது மகிழ்ச்சி. ஆனால் அதே சமயத்தில் காங்கிரஸை சேர்த்து கொண்டார் என்பதில் எனக்கு கவலை. ஏனென்றால் காங்கிரஸ் எல்லா மாநிலங்களிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஊழலின் ஊற்றுக்கண், செயலற்ற தன்மை, எமர்ஜென்சி கொண்டு எல்லா குரல் வழியும் நெரிச்சாங்க. அவங்கள கூட வைத்திருக்கிறது கவலை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ரைட் ரைட் ஓகே, அடுத்த வார்த்தை உழைப்பு. உழைப்பு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் அவர் எப்படி ஆட்சி செய்யணும்னு கற்றுக்கொள்ள வேண்டும். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல்
நேராக சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறாரு. அதனால தான் சில தடுமாற்றங்கள் உடனே பதில் சொல்ல முடியல. ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக இருந்தால் கூட முதல் முறையாக பாராளுமன்றத்திற்கு வருகிறார், பிரதம அமைச்சராக ஆகிறார். ஆனால் 24 மணி நேரமும் உழைக்கிறார். அந்த உழைப்பையும் அந்த நேர்மையையும், ஏன்னா அவர் எனக்கு ஒன்று விஜய் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பைசா கூட கமிஷன் வாங்க முடியாது, ஊழலற்ற தன்மை, அதைத்தான் பிரதமர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால் உழைப்பில் அவர் பிரதமர் அமைச்சரை அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும். அப்பதான் வெற்றி பெற முடியும் என்பது எனது கருத்து. சரி, ஓகே. அடுத்த வார்த்தை உயர்வு. உயர்வுக்கு அவரையே சொல்லலாம், விஜய் அவர்களையும் பாரத பிரதமர் அவர்களையும் சொல்லலாம். ஏன்னா அவங்க 2 பேருமே ஒரு சாமானிய நிலையில் இருந்து மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இல்லாமல் உயர்ந்திருக்கிறார்கள். அதனால் மாநிலத்தில் விஜய் அவர்களையும் அகில பாரதத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களையும் சொல்லலாம். உயர்வு கிடைக்காமல் போனது என்றால் அண்ணன் சீமானை சொல்லலாம். ஓகே, ரைட். அடுத்த வார்த்தை. இதில் யார் கூட முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் நட்போடு இருக்கலாம், ஒரு நட்பு பாராட்டலாம். மத்திய அரசு கூட, நான் இதை பாரத பிரதமர் அவர் முதலமைச்சர் என்பது மத்திய அரசு கூட நட்போடு இருக்க வேண்டும். ஏனென்றால் சென்ற ஆட்சியில் மக்கள் புறந்தள்ளினதுக்கு ஒரு காரணம், ஏன்னா நான் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும்போது கே.எஸ். சந்திரசேகர் ராவ் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தால் அவரை வரவேற்க மாட்டார், கவர்னருக்கு மரியாதை கொடுக்க மாட்டார். அப்போவே நான் சொன்னேன், ஸ்டாலின் இதெல்லாம் செய்கிறதுனால மக்கள் நிச்சயமாக அவரை புறக்கணிப்பார்கள்னு. பிரதமரை புறக்கணித்த ஸ்டாலினை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அதனால் மத்திய அரசு கூட மாநில அரசு விஜய் அவர்களும் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களோடு நட்புறவோடு, நான் அதை தனிப்பட்ட நட்புன்னு சொல்லலை, மாநில அரசும் மத்திய அரசும் நட்போடு இருக்கும் பொழுது மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டியவையெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் என்பதுதான். லாஸ்ட் வேர்ட். ஏமாற்றம். அல்ல, அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தான் சொல்லணும். அதோட எங்களுக்கும் தான் அவர் ரொம்ப தனித்து விட்டாங்களோ, ஏன்னா அவர் சொல்லிட்டு வரும்போது நன்றி விடை பெறுகிறேன்னு சொல்லும்போது பார்க்குற நம்மளுக்கே கஷ்டமா இருந்துச்சு. இல்லை, அது ஒரு முதலமைச்சராக வர வேண்டி கடுமையாக உழைத்தவர். நாங்கள் எல்லாருமே இணைந்து தான் பணியாற்றினோம். ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாருமே பணியாற்றினோம். அதில் அவர்களோடு சேர்ந்து எங்களுக்கும் ஏமாற்றம் தான். அந்த ஏமாற்றம் வருங்காலத்தில் எங்களுக்கு ஏற்றமாக வருவதற்காக எங்களது உழைப்பு கடுமையாக இருக்கும் என்பது தான். ஓகே மேம், ஆல்ரைட். சார், இப்போ இந்த ஒரு வாரம் விஜய் சாரோட ஆட்சியில் எந்த ஒரு விஷயமா இல்லை அவர் சொன்னது, அவருடைய நடவடிக்கைகளை உங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்ன? எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குது? கவர்ந்தது எல்லா தலைவர்களையும் சென்று பார்த்து விட்டு வந்து விடலாம் அப்படின்னு. ஏமாற்றம் எங்கள் கட்சி அலுவலகத்திற்கும் வந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த பாகுபாடை பார்த்துருக்க கூடாது. ஏன்னா ஆதரவுக்காக அவங்க போல, எல்லா கட்சியோட ஒத்துழைப்பு இருக்கணும், எல்லாருக்கும் நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் எல்லாரும் அப்படின்போது, ஆக ஒரு கட்சியை மட்டும் உதாசீனப்படுத்தி இருக்கக்கூடாது. அது ஒன்று. ஆனால் நாங்கள் அதற்காக எதிர்பார்க்கலை, ஏமாற்றமும் இல்லை. நாங்கள் எப்போவுமே எங்களோட தலை என்றுமே நிமிர்ந்து தான் இருக்கோம். ஆனால் அதில் ஒரு பாகுபாடு பார்த்தாரோ போனது எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி தான். சின்ன சின்ன கட்சிகள் அலுவலகத்திற்கு கூட சென்றது மிக்க மகிழ்ச்சி தான். அதே நேரத்தில் இந்த இந்தியாவை ஆளுகின்ற, பாரதத்தை ஆளுகின்ற கட்சிக்கும் ஒரு மரியாதை செலுத்தி இருக்க வேண்டும், நட்பை பாராட்டி இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஆக ஒரு பாராட்டு எல்லாரையும் சென்று பார்த்தது. அதில் சின்ன ஒரு விமர்சனம், பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளை அவர்கள் மரியாதையாக நடத்தவில்லை என்பது. இன்னொன்று, உழைக்கிறார். எல்லாரும் கூட சொன்னாங்க அவர் பிரச்சாரத்துக்கே வரல. அதனால் சட்டமன்றம் முடிந்த பின்பும் நேற்றைய தினம் சட்டம் ஒழுங்குக்காக, அதாவது ட்ரக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு, இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடித்தது, முதலீடுக்காக இன்று பல நிறுவனங்களை அவர் பார்த்திருக்கிறார். ஆக அந்த வகையில் சரியாக முன்னெடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், சென்ற ஆட்சி மாதிரி மத்திய அரசோடு சண்டை போடுறோம், திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றுவதில் பாராபட்சம் காண்பிக்கிறோம் அப்படின்லாம் பாராபட்சம் காண்பிக்காமல் சிறப்பாக செயலாற்ற வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறேன், மக்களை அதிகமாக, இப்போ கூட நான் பாண்டிச்சேரி தான் போகிறேன், ஒவ்வொரு முதல் நாளும் 15ஆம் நாளும் நான் பாண்டிச்சேரியில் நாங்கள் நிர்வாகத்தில் மக்களை சந்தித்து கொண்டிருந்தோம். மாதிரி மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்யணும். அவர் என்னென்ன உறுதி கொடுத்தாரோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்ற வேண்டும். மக்களுக்கான முதலமைச்சராக இருக்க வேண்டும். கூட்டணி அழுத்தத்திற்கு, அது எல்லாம் கூட இருக்கிறவங்களை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது, அவங்க அழுத்தத்திற்கு பழையபடி அவரை இழுத்து வந்து விடக்கூடாது என்பதிலும் அவர் கவனமாக இருக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும்
தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது எனது வாழ்த்து. ரைட் ரைட் மேம். இன்ஃபேக்ட் பதவியேற்பு விழா நடந்த அன்னைக்கே வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது இடமா. எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்களும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன நாங்கள் தான் இப்படி பண்ணியிருக்க மாட்டோம், தயவு செஞ்சு தொடர்ந்து இப்படி பண்ணாதீங்கன்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, தமிழ்த்தாய் வாழ்த்து நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க, 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு தயவு செய்து தமிழ்த்தாயை யாருமே சிறுமைப்படுத்தாதீர்கள். தமிழ்த்தாய் எங்கே ஓங்கி ஒலித்தாலும் அவளது பெருமை இருந்து கொண்டு தான் இருக்கும். 3வது ஒலித்தா 4வது ஒலித்தா என்று அவளை சிறுமைப்படுத்தாதீர்கள். தமிழ்த்தாய் என்றுமே பாரத தேசத்திற்கு மரியாதை கொடுப்பவள். அதனால புரோட்டோகால் படி நாட்டு பாடல், தேசிய பாடல் பாண்டிச்சேரியிலும் அப்படி தான் நடந்தது, புதுச்சேரியிலும் அப்படி தான் நடந்தது. அதனால் அரசாங்க விழாக்களில் எத்தகைய பாடல்கள் எப்படி ஒலிக்கப்பட வேண்டுமோ அப்படி ஒலிக்கப்படுவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். மறுபடியும் அதில் வந்து நீங்கள் அரசியலாக்கி அதை பிரிவினை ஏற்படுத்தி மொழி வேற்றுமை, மாநில வேற்றுமை, நிற வேற்றுமை, சாதிய வேற்றுமை, மத வேற்றுமை இதை கொண்டு வரக்கூடாது. அரசாங்கத்தில் என்ன நடைமுறை பின்படுத்தப்படுகிறதோ அந்த நடைமுறையை பின்பற்றி அதில் அரசியலாக்காமல் இருக்க வேண்டும். நீங்கள் அரசியல் செஞ்சீங்கன்னா மறுபடியும் திமுக மாதிரி அரசியல் செய்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை நீங்கள் பெறுவீர்கள் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை வந்து மூடப்பட்டிருக்கு. ஸோ அது பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு பக்கம் போன கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க அரசாங்கமே டாஸ்மாகால தான் இயங்கிட்டு இருக்கு, அவ்வளோ வருமானம் வருது. ஸோ இது ரெண்டுத்திற்கும் எப்படி ஒரு பிரிட்ஜ் பண்ண போகிறாரு? இல்லை, இதில் உடனே முதல்ல ஆரோக்கியமான ஒரு நகர்வு என்றால் அது டாஸ்மாகை அவர்கள் விடுத்தது. 717 நினைக்கிறேன், 700க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் எடுக்கப்பட போகிறது. பெயரளவில் இருந்துவிடக்கூடாது. ஏன்னா சில சமூக வலைதளங்களில் இந்த டாஸ்மாக் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க, அப்புறம் திருப்பி அது இயங்கி கொண்டிருக்கிறது என்ற செய்திகளும் வருகிறது. உண்மையிலேயே கோயில்களுக்கு பக்கத்தில், கல்வி கோயில்களுக்கு பக்கத்தில் உள்ள டாஸ்மாக்குகள் அகற்றப்பட வேண்டும். புதிய டாஸ்மாக்குகள் வந்துவிடவும் கூடாது. அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற கவலை மாதிரி ஒரு பக்கம் மூடிட்டு பின்னால் கிளை டாஸ்மாக்குகள் திறந்து விடக்கூடாது என்பதிலும் நம்ம கவனமாக இருக்கணும். அதே மாதிரி டாஸ்மாகில் ஏற்கனவே போதை பழக்கப்பட்டவர்களுக்கு போதை மறுவாழ்வு மையங்களை உடனே திறக்க வேண்டும் என்று மருத்துவராகி எனக்கு வேண்டுகோள். புதுச்சேரியில் நான் அந்த முயற்சியை முன்னெடுத்தேன். அதனால வருங்காலம் இனிமேல் போதைக்கு உள்ளாகக்கூடாது. ஏற்கனவே போதைக்கு உள்ளான சமூகத்தை மறுவாழ்வு மையங்களை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். இன்னொரு விஷயம் சமூக வலைதளங்கள் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது என்னன்னா, விஜய் சார் வந்து அவருடைய பிரச்சாரப்பவே ஒரு பாடல் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சில எப்படி சொல்கிறது, இவங்க பாஷையில் சொல்லணும்னா மது பிரியர்கள் வந்து உள்ளே சண்டை போடுறாங்க. என்னங்க அதான் ஆட்சி மாறிடுச்சுல, இன்னும் ஏன் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறீங்கன்னு. ஏன்னா இந்த ஊழல் வந்து ரொம்ப அடிப்படை டாஸ்மாக்லேருந்தே ஆரம்பிக்குது. ஆட்சி மாறினா எதுவும் மாறணும் தானே, ஆனால் மாறின மாதிரி தெரியலையே. நிச்சயமாக மாறணும். 10 ரூபா பத்தாதுலாம் நினைக்கக்கூடாது. 10 ரூபாயை முற்றிலுமாக டாஸ்மாகே ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் 10 ரூபா இருக்கணும்னு எப்படி நினைக்க முடியும்? சரி, அதனால பாட்டிலே இருக்கக்கூடாது, அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபா இருக்கணும்னு நினைச்சா எப்படி? அதனால ஒரு மிகப்பெரிய எப்படி ஒரு அரசியல் மாற்றம் வந்ததோ அதே போல சமுதாயத்தில் டாஸ்மாக் சாராத ஒரு சமூகம் வருவதற்கான மாற்றம் வர வேண்டும். அதனால தான் நான் குடிச்சு பழகிட்டேன், எனக்கு கையெல்லாம் நடுங்குது, நான் என்ன பண்ணுதுன்னா உடனே நீ மறுவாழ்வு மையத்துக்கு போ, அங்கே உனக்கு மறுவாழ்வு தருகிறோம் என்று அவர்களை மறுபடியும் டாஸ்மாக்குள்ளே போகாமல் அவர்களை சீர்திருத்தப்பட வேண்டும் என்பதும் எனது கருத்து. கொஞ்சம் சவால் தான், ஆரம்பத்தில் சவால் தான். ஆனால் எல்லோரோட ஆலோசனைகளையும் பெற்று நிச்சயமாக அவர் நல்லாட்சி புரிய வேண்டும். அதே நேரத்தில் விமர்சனங்கள் வந்தால் கூட அதையும் எதிர்கொள்ளும் தைரியமும் வேண்டும், துணிச்சலும் வேண்டும். ரொம்ப எல்லாரும் சொன்னாங்கன்றக்காக ப்ரெஷருக்கு அவர் ஆளாக விடக்கூடாது என்பதையும், ப்ளஷராக ஆட்சி செய்ய வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்ள. ஆனால் நாங்கள் அரசியல்வாதியாக எங்களுக்கு மக்களுக்கு தவறு செய்தால் நாங்கள் அதை சுட்டி காண்பிப்போம், தட்டி கேட்போம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தான், எவ்வளோ ப்ரெஷரான கேள்வி கேட்டாலும் அதை கொஞ்சம் கூட அசராமல் ப்ளஷரோட பதில் சொல்லுவீங்க. ஸோ அதுதான் தமிழிசை அம்மாவோட ஒரு சிறப்பு. உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. எப்பவும் போல, ஏன்னா உங்களுடைய விமர்சனங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் எந்த நேரத்துலையும் அந்த நாகரிகத்தை தாண்டி நீங்கள் இது பண்ண மாட்டீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் மேம். நன்றி. உங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு எனது மகிழ்ச்சி. நன்றிம்மா, நன்றி. Title sponsors JJ Gold, Cash for Gold, Mangai Nighties, 43 years trust and quality, smile and comfort, GT Holidays, South India's #1 travel brand, Dr. Sri Verma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care, Presence
Joseph Vijay எனும் நான். Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics branded tile showroom, பாண்டி, வெல்லூர், அரியலூர். டாடா மோட்டார்ஸ் பிக்கப் இன் ராஜா இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்க பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜ் தான் இருக்கும். புதிய டாடா இன்ட்ரா EV பிக்கப்புடன். ஃபுட் பார்ட்னர் கொலத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். Beverage partner Wag Bakri, best quality teas since 1892. Venue partner Park Elansa.